அனைவருக்கும் காலை நேர வணக்கம். இன்று ஒரு மிக முக்கியமான நிகழ்வு குறித்து பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ் மற்றும் நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேவிஸ், சேலம் மாவட்டம் ஏற்காடு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நான் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏறக்குறைய 200 வருடங்களுக்கு மேலாக தேயிலை, காபி தோட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதில் ஏறக்குறைய 10 - 15 லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இதில் தேயிலை தோட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய களக்காடு மொண்டந்துறை வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் ஆங்கிலேயருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை. அந்த தேயிலை தோட்டங்கள் பின்பு 99 வருட குத்தகைக்காக BBTC, பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய முகமது அலி ஜின்னா அவர்களுடைய மகள்வழி பேரன் நுசில்வாடியா அவர்களை தலைவராக கொண்ட BBTC நிர்வாகத்திற்கு கொடுக்கப்பட்டது. இந்த BBTC நிர்வாகத்துக்கு உட்பட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் 2500 தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்களாகவும் 5000 - 7000 பேர் பகுதி நேர தொழிலாளர்களாகவும் பணிபுரிந்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சம்பளம் மிக குறைவாக கொடுக்கப்பட்டது. 1951ஆம் ஆண்டுக்கான தேயிலைத்தோட்ட தொழிலாளர்கள் சட்ட விதிமுறைகள் எதுவும் அமலாக்கப்படவில்லை. அந்த தொழிலாளர்கள் அரை கொத்தடிமைகளைப் போல நடத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் ஆதாரபூர்வமாக மத்திய மாநில அரசுகளிடம் 1998ஆம் ஆண்டு நான் சட்டமன்றத்திலேயும் எடுத்து வைத்தேன், மத்திய அரசிடத்திலேயும் தெரிவித்தோம். அதற்கு பிறகு அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்பட்டன. அவருடைய சம்பளம் இப்பொழுது ஏறக்குறைய 490 ரூபாய் வரையிலும் உயர்ந்திருக்கிறது. அவர்களை நடத்தக்கூடிய விதங்களும் தமிழ்நாடெங்கும் மாறின. இந்நிலையில் இப்பொழுது அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் விருப்ப ஓய்வு என்ற பெயரில் அங்கு பணிபுரியக்கூடிய 1000க்கு மேற்பட்ட தொழிலாளர் குடும்பங்களை சேர்ந்தவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி அந்த நிர்வாகம் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார். இன்று தேதி ஜூன் மாதம் 16ஆம் தேதி. இன்றோடு அங்கு பணிபுரியக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் வேலையை நிறுத்திவிட்டார். அவர்களை அடுத்த 45 நாட்களுக்குள்ளாக அந்த மாஞ்சோலையிலிருந்து அவருடைய இருப்பிடத்தை காலி செய்யவும் அந்த நிர்வாகம் வற்புறுத்துகிறது. இப்பொழுது பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களால் தான் இந்த 8870 ஏக்கர் நிலங்களும்
பண்படுத்தப்பட்டு இப்பொழுது அங்கு விளையக்கூடிய தேயிலை தமிழ்நாட்டு மக்களுக்கும் பயன்படுகிறது, அந்நிய செலவாணியும் ஈட்டுகிறது. இது அந்த நிலம் அரசுக்கு சொந்தமான நிலம். தமிழ்நாடு அரசு, இந்திய அரசனுடைய வனத்துறைக்கு சொந்தமான நிலம். 950 வருட குத்தகை வரக்கூடிய 2028ஆம் ஆண்டு ஜனவரியுடன் முடிவடைகிறது. அந்த நிர்வாகத்துக்கான ஒப்பந்தம் முடிவடைகிறதே தவிர அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அதன் காரணமாக காட்டி நிர்வாகம் வெளியேற்றுவதற்கு சட்டத்தில் இடமில்லை. இருந்தாலும் கூட அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை வேண்டுமென்றே பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோடு பிபிடிசி நிர்வாகம் அவர்கள் மீது கத்தியை கழுத்திலே வைத்து சங்க செயினை பறிப்பதைப் போல அவருடைய வாழ்வுரிமையை பறிக்கிறார்கள். அதுவும் 20 வருடம், 25 வருடம், 30 வருடம் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வாக 1 லட்சம் ரூபாய், 50,000, 2 லட்சம் கொடுப்பதாக சொல்லிவிட்டு நேற்று தொழிலாளர்களை அழைத்து இப்பொழுது 25% மட்டுமே கொடுக்கிறோம், நீங்கள் காலி செய்துவிட்டு போங்கள், பின்பு அனுப்பி வைக்கிறோம் என்று அதிலேயும் ஒரு மோசடி நடக்கிறது. நான் இவைகளை எல்லாம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விரிவாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். பல அரசியல் கட்சிகளும் ஆங்காங்கே இது குறித்து குரல் எழுப்பியிருக்கிறார்கள். 1965களில் இலங்கையில் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்த நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான பேர் குடியுரிமை நீக்கப்பட்டு கப்பல் கப்பலாக அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் என்று உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் இந்த தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது என்ற காரணத்தினால் அவர்களால் அந்த குளிரான பகுதிகளில் தொண்டு இருந்துவிட்டு வெயிலும் அதிகமாக இருக்கக்கூடிய தரைப்பகுதியில் அவர்களால் அக்காமடேட் ஆக முடியாது. மற்றும் வேறு விவசாய பணிகளுக்கும் அவர்கள் பழக்கமில்லாதவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அவருடைய வாழ வைப்பதற்காக கூடலூர் பகுதியில் நீலகிரி, ஊட்டி, கோத்தகிரி பகுதியில் தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அதேபோல் வால்பாறையிலும் டேன் டீ என்ற பெயரில் தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் உருவாக்கப்பட்டு இலங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கும் இங்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் இலங்கையில் ஏற்பட்டதை காட்டிலும் ஒரு மோசமான நிலைமையில் இருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கூடிய தொழிலாளர்களை அவர்களுடைய தொண்டு வரக்கூடிய 4-5 தலைமுறை இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கை இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில் நேரடியாக உடனடியாக தலையிட்டு அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும். பிபிடிசி நிர்வாகம் 1990களில் எப்படி தொழிலாளத்திலே ஈவிரக்கமற்ற முறையிலே நடந்து கொண்டதோ அதே போல அதை காட்டிலும் இப்பொழுது மிக கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநீர் நிறுத்தி விடுவோம், மின்சாரத்தை துண்டிப்போம் என்றெல்லாம் அவர்கள் இப்பொழுது அச்சுறுத்தப்படுகிறார்கள். எனவே இதெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை மீறல். எனவே தான் இப்பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி, அந்த பிபிடிசி நிர்வாகம் குத்தகை முடிந்தால் அதை தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டக் கழகமே எடுத்து நடத்தி தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும். எனவே இது குறித்து நாளை இன்னும் 2-3 நாட்களில் தமிழ்நாடு சட்டமன்றம் 20ஆம் தேதி கூடவிருக்கிறது. அதிலே பிரச்சனையை எழுப்பி இது மாநில அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அதேபோல தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே இதில் அரசியல் பாராது தமிழ்நாடு சட்டமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இதனுடைய உண்மைத்தன்மையை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோளாகும். இன்னொன்று அந்த தேயிலை தோட்டங்கள் 99 குத்தகைக்கு அது காப்புக்காடு ரிசர்வ் ஃபாரஸ்ட்.
8,800 ஏக்கர் நிலப்பரப்பு வந்து 2028 அதுக்கான ஒப்பந்தம் முடிவடையும் என்பது இந்த அரசுக்கு தெரியும், இந்த நிர்வாகத்துக்கு தெரியும். ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது 2015 ஆண்டு ஜூன் மாதம் 15 என்று அந்த நிலத்தை 50 கோடி ரூபாய்க்கு HDFC வங்கியில் அந்த பிபிடிசி நிர்வாகம் வந்து அடகு வச்சு கடன் வாங்கிக்கிறாங்க. இதுக்கு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார், விஓ எல்லாருமே சான்று அடிச்சிருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு காப்பு கார்டுன்னு தெரிஞ்ச பிறகும் அது உரிமையாளர் அவர்கள்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க, அது சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பதிவாளர் வந்து அதை பதிவு பண்ணிக்கிறாங்க அந்த அடமானம். ஸோ இப்படி வந்து பல வகைகளில் வந்து அத்துமீறல் நடைபெற்றிருக்கிறது. அதை வந்து இதன் மூலமாக வந்து அந்த நிலத்தை தொழிலாளர்கள் வெளியேற்றி விட்டு மீண்டும் தொடர்ந்து பிபிடிசி நிர்வாகமே அந்த 8,000 ஏக்கரையும் தன்னுடைய கைவசப்படுத்தி கொண்டு வேறு ஏதோ தவறான செயலில் ஈடுபடுத்துவதற்காக அந்த தேயிலை தோட்டங்களை பயன்படுத்துவதற்கு உண்டான ஒரு சதி இருப்பதாகவே நான் வந்து கருதுகிறேன். எனவே முதல்ல தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகத்தின் வாயிலாக அந்த ஒட்டுமொத்த தேயிலை தோட்டங்களையும் மாஞ்சோலை தேயிலை தோட்டம் நடத்த வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது உண்மை. அதாவது கையெழுத்து போட்டாங்கிறதுல கையெழுத்து போட வச்சிருக்கிறாங்க. அதாவது தனித்தனியாக அழைச்சி நான் வந்து மூடிட்டு போக போகிறேன், உனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும், கிடைக்கிறத வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க மட்டும் இல்லைங்க, அந்த மாவட்ட ஆட்சியர்கள், அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் அதுபோல தான் பேசிக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு வந்து எந்த விதமான வழியும் இல்லாமல் வந்து கதவுகளை அடைச்சிட்டு அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. 2015 இப்போதான் அது வெளியே வந்திருக்குதுங்க. டெஃபினட்டாக அது சந்தேகமே இல்லைங்க, இப்போதான் அது வெளியே வந்திருக்குதுங்க. 2015 ஜூன் 15 HDFC வங்கி ராமகிருஷ்ணன் சாலை மயிலாப்பூரில் பிரான்ச்சில் கடை வாங்கிக்கிறாங்க. கண்டிப்பா அரசு இவங்க மேல வந்து கிரிமினல் வழக்கு பதிவு செய்யணும், அதனுடைய உரிமையாளரே வந்து கைது செய்யணுங்க. நான் வந்து அந்த பணம் யாருடைய பேருக்கு போயிருக்குது, அந்த 50 கோடி ரூபா அப்படிங்கிறதுலாம் வந்து ரைட் ஆக்டில் கேட்டிருக்கிறோம். ஏன்னா இப்போதான் வெளியே வருதுங்க. இப்போ தமிழ்நாடு அரசு தெரிஞ்ச பிறகு சப்ரிஜி சார் மட்டும் பண்ணிக்கிறாங்க, தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாரு. தாசில்தார் சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்குறதுங்க? லீஸ் முடிய போதும் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுபோக அரசாங்க நிலம் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து அடமானத்துக்கு வந்து ஒரு வீடு இருக்கிறோம்னா அந்த வாடகைக்கு இருக்கணும்னா அந்த வாடகைக்கு இருக்கிறது குத்தகைக்கு இருக்கிற வீட்டை வந்து நம்ம பேங்க்கில் அடமானம் வைக்க முடியாது, சட்டப்படி வைக்க முடியாது. அது அரசாவுடைய நிலம். அதனால் வந்து அது அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்யணும் உடனடியாக. இப்போ எப்படிங்க? இல்லை, அதான் எல்லாமே ஒரு தவறு இருக்குதுங்க. HDFC சட்டப்பிரிவு ஆலோசனை பண்ணிட்டு கொடுமல இந்த மாதிரி நிலத்தை கொடுக்குறாங்க. 1927 போட்ட ஒப்பந்தத்தினுடைய ஒரிஜினல் நகல் கொடுத்துக்கிறாங்க. அப்போ அது வந்து வேணுமே சட்ட சிக்கலை உருவாக்க வேண்டுங்கிறது உங்களுக்கு நிர்வாகம்னா இவங்க 27 வெளியே போகிறோன்னு தெரியுங்க. அப்போ போகாமல் இருக்கிறதுக்காக என்ன வழியோ அதெல்லாம் வந்து சட்ட சிக்கலை உருவாக்கி தே வாண்ட் டு கண்டினியூ, அதாவது தொழிலாளர் வெளியேற்றிட்டு அது வேறு ஏதோ ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காகத்தான் அந்த பிபிடிசி நிர்வாகம் பண்ணுறது. இதுக்குள்ளே வேறு ஏதோ உள் குத்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. எல்லாத்திட்டையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க குருசாமி. ஒரிஜினல் 99.9% கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆமாம், அது நேற்றே முடிச்சிட்டாங்க, நேற்று முன்னாடி முடிச்சிட்டாங்க. ஆனால் இதை வந்து கட்டாயத்தின் பேரில் பண்ணிக்கிறாங்க. அவங்க யாரும் விருப்பமே இல்லைங்க. விருப்பம் இல்லாமல் விருப்பமாக வந்து அவங்கள கையெழுத்து போட வச்சிருக்கிறாங்க. அது வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது 2028 வரையில இருக்குதுங்க. அப்போ இவங்க வந்து என்ன செய்யணும்? தமிழ்நாடு அரசுக்கு எழுதணும், இந்த மாதிரி எங்களுடைய ஒப்பந்தம் வந்து எங்களுக்கு 2028 முடியுது, இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள், இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை பாதுகாக்கிறதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்? தமிழ்நாடு அரசுக்கு இவங்க எழுதிக்காங்க. இல்லைன்னா தமிழ்நாடு அரசு இவர்களை வந்து நாங்கள் தேயிலை தோட்டங்கள் அப்படியே கொடுத்துட்டு போகிறோம். நாங்கள் வந்து 4-5 தலைமுறைகளாக வந்து கொசுக்கடியில் மிளகுகளுக்கு இடையே
தேள் கடியில் பாம்பு கடியில் இருந்து உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களை அழிக்கிறதுக்கு எப்படி தமிழ்நாடு அரசு ஒத்துக்கணும்? அந்த தேயிலை தோட்டங்களை அழிச்ச பிறகு மீண்டும் உருவாக்குறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுது? ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் 8873 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்குறதுக்கு எத்தனை ஆண்டு காலம்? ஆனால் ஒரு காலத்திலும் அது மீண்டும் அந்த தேயிலை தோட்டங்களை அழிப்பதற்கோ அல்லது அழிந்து போவதற்கோ தமிழ்நாடு அரசு அனுமதிக்கக்கூடாது. இல்லை, அதாவது நான் கடிதம் எழுதிக்கிறேன். இந்த கடிதத்துக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அது வர முடியும். இன்னைக்கு இது போட்டுமே இன்னைக்கு கொஞ்சம் ஹைலைட் ஆகிட்டுன்னு பார்த்தேன். நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு இது மட்டும், நாளைக்கு வேணும் அறிக்கையாக கொடுக்குறேன். ஒன்றும் டெப்த்தாக கொடுக்குறேன். எதுவும் சொல்லி அறிக்கை கொடுத்துக்கிறேன். கொடுத்துருக்குது. இன்னைக்கு புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்குது. அதை சேர்த்து நான் நாளைக்கு கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க்யூ. இது போட்டு